இன்னைக்கு ஐயனார் துணை சீரியல்ல நிலா சோழன்கிட்ட கேட்பா, "நீங்க அந்த ஹவுஸ் ஓனர்ட்ட பணம் கேட்ட உடனே உங்களுக்கு குடுத்துட்டாரா?" அப்படின்னு. கேட்ட உடனே குடுத்துட்டாரே" அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். "இல்லையே, வானதி வந்து என்கிட்ட அந்த மாரி சொல்லவே இல்லையே. நீங்க அவர் கால்ல விழுந்து பணத்த கேட்டதா சொன்னா. வானதி வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அவர் வந்து பணத்த கேட்கும்போது எங்களுக்கு குடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்ப எங்க என்னை ஏமாத்திருவாரோன்னு எனக்கு ஒரு பயம். நானும் வந்து பணத்துக்கு குடுத்ததுக்கு எந்த சாட்சியும் என்கிட்ட கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி வாங்குறதுன்னு தெரியல. இன்னொன்னு நீயும் என்னைய வந்து பணம் வாங்காம வரக்கூடாதுன்னு சொல்லிட்ட. அதான் அங்கேயே இருந்து வாங்கிரணும்னு பார்த்தேன். ஆனா தரல. அதனால அவர் கால்லயாவது விழுந்து வாங்கிரலான்னு பார்த்தேன். எப்படியாவது அவர் கால்ல விழுந்தாவது பணத்த வாங்கிரணும் அப்படின்னு வாங்கிட்டேன். உனக்கு நான் அந்த டிவி வாங்கிட்டு வந்தது என் மேல கோவமா தான் இருக்கும். ஆனா என்ன பண்றதுன்னு தெரியல நிலா. நான் எப்படியாவது உனக்கு ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நீ எப்படியோ அந்த டிவி வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட. அப்போ நான் இந்த டிவியாவது வாங்கிருவோம் அப்படின்னு நினச்சிட்டு டிவி வாங்கிட்டு வந்துட்டேன். உங்க அப்பாவும் என்னை வந்து ரொம்ப கிண்டல் பண்றாரு. அப்போ அவர்கிட்ட நான் என்ன சொல்லி புரிய வைக்கிறது? அப்போ உனக்கு ஏதாவது பண்ணா தானே அவரும் சந்தோஷமா இருப்பாரு. அது மட்டும் தான் என் மனசுக்குள்ள தோணிக்கிட்டே இருந்துச்சு. உனக்கு கோவம் வந்துச்சுன்னா என்னை என்னனாலும் திட்டிரு நிலா அப்படின்னு சொல்லி சொல்லுவான். உடனே நிலா எந்திரிச்சு அப்படியே அவனை போய் ஹக் பண்ணிருவா. நீங்க எனக்காக இவ்வளவு கஷ்டப்படும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சோழன். எனக்காகத்தானே இப்படி கண்டவங்க காலெல்லாம் விழுந்து நீங்க வந்து பணத்த வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு அவ சொல்லுவா. அப்போ சோழன் சொல்லுவான், "நீ எனக்காக எங்களுக்காக பண்ணுனத விட இது நான் பண்ணுனது கம்மி தான் நிலா" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அவன்கிட்டேருந்து நகைண்டுட்டு சொல்லுவா, "அப்படிலாம் கிடையாது. நீங்க தான் எனக்காக ரொம்ப பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. எல்லாமே நீங்க பண்றது என் மேல உள்ள லவ்ல தான் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. நீங்க என்னை மட்டும் கல்யாணம் முடிக்காம இருந்திருந்தா உங்களுக்கு எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் இருந்திருக்காது. நீங்க அதுக்கு முன்னக்கூட்டி நல்லா ஜாலியா எல்லாமே தான் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ என்னைய கல்யாணம் முடிச்ச பிறகு தான் நான் சொல்றத கேட்டுட்டு ஒண்ணு ஒண்ணா நீங்க இப்போ வந்து ப்ரெஷர் ஆகிட்டே இருக்கீங்க" அப்படின்னு அவ ஃபீல் பண்ணி சொல்லுவா. "ஆனா எல்லாமே எனக்காக பண்ணுறீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது சோழன்" அப்படின்னு சொல்லும்போது, "சரி நீ அதை என்னை கட்டிப்பிடிச்சிட்டே சொல்லலாமே" அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். "அதெல்லாம் ஒரு நேரம் தான் பண்ண முடியும். ஓயாமலாம் பண்ண முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, "நீ பிடிக்கல நான் உன்னை ஹக் பண்ணிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹக் பண்ணிருவான். இல்ல அதுக்கப்புறம் சிரிச்சுட்டே இருப்பா. அப்ப சிரிச்சுட்டு சொல்லுவா, "சரி நீங்க சாப்பிட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்பா. "எங்க காலையிலேருந்து ஓடிக்கிட்டே இருந்தேன். எங்க சாப்பாட பத்தி நினைக்க" அப்படின்னு சொல்லும்போது, "சரி, சரி வாங்க ஃபர்ஸ்ட்டு போய் சாப்பிடுவோம்" அப்படின்னு சொல்லி கூப்பிடுவா. அப்ப அவன் சொல்லுவான், "இல்ல, இல்ல நிலா கொஞ்சம் 2 மினிட்ஸ் நீங்க என் கூடயே இரு" அப்படின்னு சொல்லிட்டு அவ கூட இருப்பான் சோழன். நடேசன் அவர் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கடையில சாப்பிட போயிட்டுருப்பாரு. அப்போ பக்கத்துல இட்லி கடை சூப்பரா ஒருத்தர் லேடி போட்டிருக்கா. ரொம்ப நல்லா இருக்கு. கறி குழம்பு, சட்னி, சாம்பார்ன்னு எல்லாமே நல்லா இருக்கு. "வா நடேசன் நம்ம அங்க போய் சாப்பிடுவோம்ன்னு" சொல்லி கூப்பிடுவாங்க அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸும். நடேசன் சொல்லுவாரு, "நீங்க வந்து இட்லி சாப்பிட்ற உடம்பு. நான் அப்படி கிடையாது. புரோட்டா சாப்பிட்டு வளர்ந்த உடம்பு. அதனால நான் புரோட்டா தான் சாப்பிடுவேன்" அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. "நைட்லாம் இந்த நேரத்தில புரோட்டா சாப்பிடக்கூடாதுடா. இட்லி சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். வா நடேசான்னு கூப்பிடுவாங்க. அதெல்லாம் நம்மளால சாப்பிட முடியாது" அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிருவாரு. "சரி நாங்க ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்றோம். அதுக்கப்புறம் இட்லி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீ போய் புரோட்டா சாப்பிடு. எங்க கூட வா" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிருவாங்க நடேசன. அப்போ அங்க போய் அந்த இட்லி கடையில இட்லிய வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, "ஏம்மா எனக்கு இட்லி குடுன்னு" ஆர்டர் குடுத்தோனே, சரி நான் உங்களுக்கு போடுறேன்" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இவனுக்கு நடேசனுக்கு அந்த வாய்ஸ கேட்ட உடனே அப்படியே திரும்பி பார்ப்பாரு. அப்ப அவள பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆயிருவாரு. அப்படியே குனிஞ்சுக்கிட்டே அப்படியே போயிருவாரு நடேசனு. "என்னண்ணே உங்க கூட ஒருத்தர் வந்தாரு. அவரு சாப்பிடாமயே போயிட்டாரு. எங்க காணோம்?" அப்படின்னோனே, "அவருக்கு உன்னோட இட்லியோட அருமை தெரியலம்மா. அதான் போயிட்டாரு" அப்படின்னோனே, "நீ எங்களுக்கு 2 இட்லி கூட வை" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிண்ணேன்னு சொல்லி அவ குடுத்துட்டு இருப்பா. சோழன் வீட்ல டிவி மாட்ட ஆரம்பிச்சுருவாங்க. அப்போ டிவி எல்லாம் மாட்டி முடிச்சோனே பல்லவன் பயங்கர ஹேப்பியா இருப்பான். ஏன்னா இதில போய் படம் பார்க்கணும். நம்ம கண்டிப்பா படம் பார்க்குறதுக்கு எல்லாரும் உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் செட் பண்ண ஆரம்பிப்பான். அப்போ பாண்டி போய் ஓரமா உட்காருவான். அப்போ பாண்டிகிட்ட சொல்லுவான், "என்னண்ணே இப்படி போய் உட்கார்ற?" அப்படின்னோனே, "என்னடா இங்க உட்காந்து படம் பார்க்க வேண்டியது தானே" அப்படின்னு அவன் சொல்லுவான். "அதெல்லாம் கிடையாது. அப்படி இருந்தா நல்லா இருக்காது" அப்படின்னு சொல்லிட்டு கீழ நல்லா பாயெல்லாம் விரிச்சு, அதுக்கப்புறம் எல்லாரையும் லைனா உட்கார சொல்லுவான். அதுக்கப்புறம் சோழன கூப்பிட்டுட்டே இருப்பான். "ஏலே என்ன வரமாட்டேங்க?" அப்படின்னு. "இருடா கதவ திறந்து விட்டுட்டு ஏசி போட்டு வச்சிருக்கேன்டா. அப்பதானே குளு குளுன்னு இருக்கும்" அப்படின்னோனே, அதுவும் சூப்பரா தான் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நல்லா லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு உட்காந்து படம் பார்க்க ஆரம்பிப்பாங்க. அப்போ அங்க இருந்துட்டு நிலா லேப்டாப்போட வருவா. அப்போ சொல்லுவான் சோழன், "என்ன லேப்டாப்ப தூக்கிட்டு வந்திருக்க? பல்லவன் பார்த்தா திட்ட போறான். படம் பார்க்குற நேரத்துல நீங்க வேலை பார்க்குறீங்க" அப்படின்னோனே, நிலா சொல்லுவா, "அதுக்கு நான் வந்து அவன ஆஃப் பண்றதுக்கு ஒரு வேலை வச்சிருக்கேன்" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். "என்னது?" அப்படின்னோனே, "பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அவ அங்கேருந்து பாப்கார்ன் ஆர்டர் போட்டது வந்திருக்கும். "ஓ! பாப்கார்ன் ஆர்டர் போட்டா அவன் சாப்பிட்டுட்டே இருப்பான். நீ அத கண்டுக்க மாட்டான்னு நிச்சயம்னோனே" "ஆமா எப்படி பார்த்தீங்களா என் ஐடியா" அப்படின்னோனே, பாப்கார்ன் வந்தோடனே எல்லாரும் பாப்கார்ன் சாப்பிட்டுட்டே அப்படியே படம் பார்த்துட்ருப்பாங்க. அந்த நேரத்தில அங்கேருந்து
நடேசன் வருவார் பாட்டு பாடிட்டு. அப்போ நான் போய் அவரை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, அவர்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு நீ கண்டுக்கிட்டு இருக்க, இரு நீலா படத்தை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லுவான். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வருவா. அப்போ அவர் அப்படியே பாட்டு படிச்சுட்டே அப்படியே உட்காந்துருப்பார். என்ன பயங்கரமாக ஏதோ ஒரு சோகமாக ஏதோ பாட்டு படிச்சுட்டு இருந்த மாதிரி இருக்குது அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவார் நடேசன். இல்லையே வித்தியாசமாக தெரியுது, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்பா நீலா. அதுவா, நான் இன்றைக்கி ஒரு லேடியை பார்த்தம்மா அப்படிம்பான். உடனே என்னது யார் அப்படின்னோடனே, நான் என்னோடய எக்ஸை பார்த்தம்மா அப்படின்னோடனே, எக்ஸா அப்படின்னு சொல்லி கேட்பா நீலா. உடனே நீங்களாம் பழைய காதலை எக்ஸுன்னு தானம்மா சொல்லுவீங்க அப்படின்னோடனே, ஓ இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம்மா நான் வந்து இன்றைக்கி அவளை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி இது கல்யாணத்துக்கு முன்னுக்கூட்டி உள்ள லவ்வா, கல்யாணத்துக்கு பின்னாடி உள்ள லவ்வா அப்படி சொல்லி கேட்பா. ஏம்மா கல்யாணத்துக்கு அப்புறம் யாராவது லவ் பண்ணுவாங்களா? கல்யாணத்துக்கு முன்னாடி உள்ள லவ் தாம்மா. அவளை வந்து நான் கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்கள் 2 பேருமே நல்லா சின்சியராக லவ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் கல்யாணம் முடிக்கணும்னு நினைக்கிற நேரத்தில் அவங்க வீட்டில் உள்ள பிரச்சனைனால அதுக்கப்புறம் எங்கேயோ போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் பாட்டுக்கு என் லைஃப்பில் போயிட்டேன். அவள் எங்கே இருந்தானே எனக்கு தெரியல. ஆனால் ரொம்ப நாள் கழித்து இப்போ பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அதுக்கு அவள் சொல்லுவா, சரி தண்ணி அடிச்சிருக்கீங்களோ அப்படின்னு சொல்லி கேட்பா. ஆமாம்மா எவ்வளோ வருஷம் கழித்து நான் பார்த்துருக்கேன், தண்ணி அடிக்காமல் இருக்க முடியுமா அப்படின்னு நடேசன் சொல்லுவார். உடனே சரி சாப்பாடு ஏதாவது எடுத்துகிட்டு வரட்டுமா அப்படின்னே, இல்லைம்மா நான் சாப்பிட்டுட்டேன், நீ போய் படத்தை போய் பாரு, நான் வந்து அப்படியே படுத்துட்டே பழைய காதலுக்கு பாட்டா கேட்டுட்டு அப்படியே கனவுல என் பழைய எக்ஸை நினச்சிட்டு படுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸை நினச்சிட்டே படுத்துருவார் நடேசன். இல்லாவும் சோழனும் பல்லவன் டிவி சந்தோஷமாக பார்க்குறத பார்த்துட்டு 2 பேரும் அப்படி ஹாப்பியாக சிரிப்பாங்க. நடேசனோட எக்ஸ் லவர் நேராக வானதி வீட்டுக்கு போவாள். அங்கே போன உடனே அவங்க அம்மாவை கூப்பிடுவா, காமாட்சி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சமயத்தில் வானதி எட்டு பார்த்துட்டு, வா பெரியமா என்ன இட்லி கறி குழம்புலாம் எடுத்துட்டு வந்துட்டியா அப்படின்னா, அதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போதே அவள் சாப்பிட உட்காருவா. அங்கேருந்து அவங்க அம்மா வருவா, என்னக்கா எதுக்குக்கா இவ்வளோ லேட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நான் என்ன சும்மாவாக இருக்கேன், அங்கே எல்லா வியாபாரத்தையும் முடிச்சுட்டு கடையெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வரதுக்கு இவ்வளோ லேட் ஆயிரும்ல, நீ ஒரு எட்டு வந்து வாங்க வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அவள் சொல்லுவாள். எனக்கு எங்கக்கா நேரம் இருக்குது, அந்த பயலையாவது வசந்த பயல போன்னு சொல்லி சொன்னால் அவன் எங்கே போகிறான், அவன் ஊரை சுற்றத்துக்கே அவனுக்கு நேரம் சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கேருந்து வானதியோட அப்பா வருவார். அப்போது என்ன மாமா வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அக்கா கூப்பிட்டுட்ருப்பா. அப்போது அவங்க மாமாக்கிட்ட சொல்லுவா, நீங்கள் சாப்பிடுங்க மாமா நான் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னோடனே சரின்ட்டு எல்லோரும் உட்காந்து சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வானதியோட அப்பா கிட்ட சொல்லுவா, எனக்கு தங்குறதுக்கு ஏதாவது ஒரு வீடு மட்டும் பார்த்து கொடுத்துருங்க மாமா அப்படின்னு சொல்லி சொல்லுவாள். அப்போ வானதி சொல்லுவா, இங்கேயே இருக்கலாம்ல பெரியமா நீங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அப்படிலாம் நம்மளால் இங்கே இருக்க முடியாது, நீங்களே ஒரு புறா கூண்டுக்குள்ள இந்த மாதிரி இருக்கீங்க, இதில் நான் வேறு இருக்கவா, அதெல்லாம் சரிப்பட்டு வராது, எனக்கு எப்படியாவது ஒரு வீடு மட்டும் பார்த்து கொடுத்துருங்க மாமா அப்படின்னோடனே, சரி நான் 2 சொல்லி வச்சுருக்கேன், உனக்கு எப்படியாவது பார்த்து கொடுத்துருதேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லிக்கிட்டு இருப்பார். காலையில் நிலா சோழன் எல்லாருமே நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ தூங்கின உடனே நிலா டைமை பார்ப்பா, மணி 8 ஆயிரும். உடனே கடக்கடன்னு எந்திரிச்சு சோழனை அடித்து எழுப்பி, கிளம்புங்க மணியை பாருங்கள் மணி 8 ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் வெளியே போவா. அங்கே பார்த்தா எல்லாருமே லைனாக தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தையும் வந்து எழுப்புவா. அப்போ எந்திரிக்க மாட்டாங்க. அப்போ சோழன் வந்துட்டு நேராக எல்லாத்தையும் அடிச்சுட்டு பாண்டி பல்லவனெல்லாம் அடித்தோடனே கடக்கடன்னு அவங்க 2 பேரும் எந்திரிச்சிருவாங்க. அப்போ சேரனை வந்து நிலா எழுப்பி விட்ருவா. உடனே ஐயோ இவ்வளோ நேரம் ஆகிட்டாப்பா அப்படின்னோடனே, ஆமாண்ணே டிவி பார்த்த உடனே நமக்கு நேரம் போகிறதே தெரியல, நல்லா தூங்கிட்டோம், ரொம்ப லேட்டாக தூங்கினதுனால எனக்கு தூக்கம் வர்றதுக்கே 1 மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீலா சொல்லிகிட்ருப்பா. அப்போ சேரன் சரின்ட்டு டீ போட போயிடுவான். அப்போ எல்லோரும் எந்திரிச்சிட்டு ஒவ்வொருத்தராக பாத்ரூமுக்கு சண்டை மாறி மாறி போட்டுட்டு உள்ளே போயிட்டு வருவாங்க. அப்போ வந்தப்போ சேரன் பாண்டிக்கிட்ட வந்து டீ கொடுப்பான். அப்போ சோழனுக்கும் கொடுத்த உடனே சோழனை பார்த்து பாண்டி சொல்லுவாங்க, பாரு அடிச்சு என்னை எழுப்புற வேலைலாம் வச்சுட்டு வச்சுக்கோங்க, இந்த சூடாக இருக்க டீ எடுத்து மூஞ்சில் ஊற்றிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். உடனே நீலா அதை பார்த்து சிரிப்பா. அதுக்கப்புறம் நடேசன் வந்து நேராக அந்த இட்லி கடை அம்மாக்கிட்ட போவான். இட்லி கடைக்கே நடேசன் போவார். அங்கே போய் நின்ற உடனே அவள் தோசை அப்படியே சுட்டுக்கிட்டு, என்ன வேணும் உங்களுக்கு, தோசை வேணுமா இட்லி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நேராக பார்க்காம கேட்டுட்ருப்பா. அப்போது நடேசன் சொல்லுவார், எப்படி இருக்க செம்பருத்தினோடனே அந்த வாய்ஸை கேட்டோன்னே அப்படி திரும்பி பாப்பா. நீங்களா எப்படி இருக்கீங்க அப்படின்னு, நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி கேட்பாங்க. அப்போது நான் உன்னை ரொம்ப நாள் பார்க்க முடியலையே, எங்கே போயிட்டேன்னு அப்படியே சிச்சுவேஷனை சொல்லிக்கிட்டு இருப்பா அந்த செம்பருத்தி. 2 பேரும் பேசிகிட்டே இருக்கும்போதே செம்பருத்தி வந்து இட்லி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இட்லி வச்சு கொடுப்பா. அப்போ கொடுக்கும்போது நடேசன் கேட்பார், ஆமாம் நீங்கள் கடை போட்டு எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்பார். நான் வந்து போட்டு 1 வாரம் ஆகுது அப்படின்னோடனே, நான் உடனே பார்க்கவே இல்லையேங்க அப்படின்னோடனே, நானும் உங்களை இங்கே பார்ப்பேன்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவர் கேட்பார், நீங்கள் குடும்பத்தோடு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பார். இல்லை நான் மட்டும்தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவள் சொல்லுவாள். உனக்கு கல்யாணம் ஆகிட்டல அப்படின்னோடனே, கல்யாணம்லாம் ஆயிடுச்சு, ஆனாலும் கொஞ்சம் வருஷத்துக்கு மட்டும் என் புருஷன் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாள். சரி பிள்ளைங்க அப்படின்னோடனே, எனக்கு பிள்ளைலாம் இல்லை, அது கடவுள் வந்து அந்த பாக்கியத்தை கொடுக்கல, அதனால் நான் மட்டும் தான் வந்திருக்கேன் இங்கே அப்படின்னு சொல்லும்போது, அப்போ எங்கே இருக்க அப்படின்னா, இங்கே என் தங்கச்சி வீடு இருக்குது, அவள் வீட்டில் இருக்கேன், வேறு வீடு பார்க்க சொல்லியிருக்கேன், அதனால் எனக்கு ஒரு நல்ல வீடு வேறு வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவள் கேட்பா.
எனக்கும் 4 பசங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருப்பாரு நடேசன். ரேடியோல வந்து "தொட்டால் பூ மலரும்" அப்படி இந்த பாட்ட போட்டுட்ருப்பான். அப்போ நடேசன் சொல்லுவாரு, "இந்த பாட்ட உனக்கு ஞாபகம் இருக்கா செம்பருத்தி?" அப்படின்னு சொல்லி கேட்பாரு. "இது ஞாபகம் இல்லாம இருக்குமா?" அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா. "உங்க கடைக்கு வரும்போதெல்லாம் இந்த பாட்டு தான் ஓடிக்கிட்டே இருக்கும்." அப்படின்னு அவரு சொல்லிட்டு, "நாசமா போறவன், நம்ம 2 பேத்துக்கும் அந்த நேரத்தில கல்யாணத்த முடிச்சு குடுத்துருந்தா, இந்நேரம் நம்ம 2 பேரும் சேர்ந்து இருந்திருப்போம்." அப்படின்னு அவரு ஃபீல் பண்ணுவாரு. உடனே அவ சொல்லுவா, "ஆமா, யார் யாருக்கு என்ன நடக்கணுமோ அதானே நடக்கும். எனக்கு வேற ஒரு குடும்பமாகி, உங்களுக்கு வேற குடும்பமாகி, எனக்கு அந்த குடும்பமே இல்லாம இப்ப வந்து கடைய போடுற நிலைமைக்கு வந்திருக்கு. எல்லாருக்கும் என்ன நடக்கணுமோ அதுதானே நடக்கும்." அப்படின்னு சொன்ன உடனே, "அத சொல்லு." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "சரி இந்தாங்க கூட ஒரு தோசை சாப்பிடுங்க." அப்படின்னோனே, "உடனே இப்படி குடுத்துருவியே, பேசினாலே இப்படிதான். வந்தா சாப்பிட அவ்வளத்தையும் சாப்பிட வச்சுருவ. உடனே எல்லாத்தையும் சாப்பிட வச்சுருவியே, அப்பத்துலேருந்து இப்ப வரைக்கும் அப்படியே தான் சொல்ற." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "ஆமா, என் கடைக்கு வந்திருக்கீங்க. அப்போ நான் தானே உங்கள நல்லா கவனிக்கணும்." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, கவனி, கவனி, நல்லா கவனி." அப்படின்னு சொல்லி அவரு சொல்லிட்டுருப்பாரு. "அப்ப பார்த்த மாதிரி அப்படியே இப்ப வரைக்கும் இருக்க." அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா, 18 வயசுல என்னைய பார்த்தீங்க. இப்போ 30 வருஷத்த தாண்டி போயிருச்சு. இன்னும் அப்படியே இருக்கனாக்கும். இன்னும் அந்த கிண்டல் அடிச்சுக்கிட்டே அப்படியே இருங்க." அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா. "உனக்கு அதுதானே என்கிட்ட பிடிச்சதே." அப்படின்னு சொன்னோனே, "ஆமா, ஆமா." அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் பாண்டி வந்து கடையில வேலை பார்த்துட்ருப்பான். அப்போ அங்கேருந்து ஒருத்தர் வண்டிய கொண்டுட்டு வருவாரு. வண்டி வாங்கி ரொம்ப வருஷம் ஆகல. கொஞ்ச நாள் தான் ஓடியிருக்கு வண்டிய. மைலேஜ்லாம் நல்லா கிடைக்கும். அதே மாதிரி நீ தான் அந்த வண்டிய வந்து சர்வீஸ் பண்ணியிருக்க. அப்படிங்கும்போது உனக்கே நல்லா தெரியும்ல பாண்டி அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் புரியுதுண்ணே. ஆனாலும் கொஞ்சம் குறைச்சா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னோனே, ஒரு 2000, 3000 வேணா குறைச்சிக்கோப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. சரி நான் வண்டிய ஓட்டி பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ரேட்ட பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிருவான். சரிப்பா வண்டிய ரிப்பேர் பார்த்துட்டு கரெக்ட்டா எனக்கு சொல்லு எவ்வளோ ரேட்டுக்கு போகுது அப்படின்னு. நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கிளம்பிருவாரு. முன்னாடி வந்து வண்டிய அப்படியே துடைச்சு எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு, "நான் இந்த வண்டிய நல்லா பக்காவா ரெடி பண்ணணும்." அப்படின்னு சொல்லுவான். அப்போ பக்கத்துல இருந்த கண்ணன் சொல்லுவான், "பரவாயில்லையே, லவ்வருக்காக வந்து வண்டிலாம் ரெடி பண்றீங்களே." அப்படின்னோனே, "பாவம்டா, அவளுக்கு நடந்து நடந்து கால்லாம் வலிக்குன்னு சொன்னா. கண்டிப்பா அவளுக்காக ஒரு வண்டி ரெடி பண்ணணும். அதனால இந்த வண்டிய தான் ஃபுல்லா நல்லா ரெடி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன்." அப்படின்னு சொல்லும்போது, "அண்ணே, இந்த வண்டியவே பார்த்துட்டு இருந்தா இங்க ஏகப்பட்ட வண்டி இருக்கு. இன்னும் இப்ப அத எப்போ பார்க்கறது?" அப்படின்னு சொல்லி சொல்லுவான் கண்ணன். "அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ தான் அப்புறம் எதுக்கு இருக்க? கடையில வேலைய பாரு. நான் வந்து இத மெயினா பார்க்குறேன். ஏதாவது உனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்னா மட்டும் என்ட்ட சொல்லு. அதுவரைக்கும் இந்த வண்டிய தான் முதல்ல ரிப்பேர் பார்க்கணும்." அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிருவான். நிலா அவ ஆஃபீஸில உட்காந்துட்டு 3 பேரும் வேலை பார்த்துட்ருப்பாங்க. அவ திவ்யா, சோபனா, அதுக்கப்புறம் நிலா 3 பேரும் வேலை பார்த்துட்ருக்கும்போது, அப்போ அந்த சோபனாங்கிற பொண்ணு சொல்லுவா, எல்லா வேலையும் நம்ம முடிச்சுட்டோம் பக்காவா. இருந்தாலும் அந்த வேலைய வந்து கம்ப்ளீட் பண்ணல. இன்னும் ஒர்க்கு இருக்குங்கிற மாரி அவங்க கரெக்ஷன் குடுத்துக்கிட்டே இருக்காங்க." அப்படின்னு சொல்லி சொல்லுவா. அப்ப திவ்யா வந்து சொல்லுவா, வேலைய இவ்வளோதான் கம்ப்ளீட் பண்ணாலும் திரும்ப திரும்ப கரெக்ஷன் குடுக்குறாங்க. அமௌண்ட்டும் நமக்கு வந்து குடுக்கல. சேரன் அண்ணா சொன்னதுனால தான் நம்ம வந்து அமௌண்ட்டே வாங்கல. இல்லைன்னா பாதி அமௌண்ட்டாவது குடுத்துருப்பாங்க." அப்படின்னு சொல்லிட்டு நிலாகிட்ட சொல்லிகிட்ருப்பா. அந்த சமயத்தில இவ சோபனா இருந்துச்சு, "நான் போய் ஒரு டீ குடிச்சிட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருவா. வெளிய போன உடனே அங்க சோழன் நின்னுட்ருப்பான். அப்போ சோழன் வந்து கேட்பான், "நிலா இருக்காங்களா?" அப்படின்னோனே, உள்ள தான் இருக்கா. நீங்க போய் பாருங்க." அவ கிளம்பி போயிருவா. அப்போ சோழன் அப்படியே உள்ள பார்ப்பான். நிலா பேசிட்டு இருப்பா. அப்போ நிலா சொல்லுவா அவ திவ்யா கிட்ட, "என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்மளும் ஃபுல்லா ஓரளவுக்கு முடிச்சுட்டோம் வேலைய. முடிச்ச பிறகும் கரெக்ஷன் சொல்லிட்டு இருக்காங்க. நான் சேரன் அண்ணன்கிட்ட வேற சொல்லியிருக்கேன். எப்படியும் அமௌண்ட்ட வந்து வாங்கி தாரேன்னு சொல்லியிருக்காங்க." அப்படின்னு அவ சொல்லிட்டுருப்பா. அப்போ திவ்யா சொல்லுவா, "இந்த கரெக்ஷன் வேலைய செய்றது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அடுத்த ப்ராஜெக்ட்ட நம்மளால பண்ணவே முடிய மாட்டேங்குது." அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்கும்போதே சோழன் உள்ள வருவான். உள்ள வரும்போது திவ்யா பார்த்துட்டு கேட்பா, "என்ன இங்க வந்திருக்கீங்க?" அப்படின்னோனே, "எனக்கு உன்னைய பார்க்கணும் போல இருந்துச்சு. அதான் வந்தேன்." அப்படின்னு சொல்லுவான். அப்போ திவ்யா சொல்லுவா, "என்ன சாருக்கு வந்து ஒய்ஃப பார்க்காம இருக்க முடியலையோ?" அப்படின்னு சொல்லி கேட்பா. "ஆமா, என் ஒய்ஃப பார்க்காம என்னால இருக்க முடியல தான்." அப்படி சொன்ன உடனே திவ்யா சிரிச்சுட்டு, "சரி, சரி நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன்னு" சொல்லிட்டு அவ கிளம்பி போயிருவா. அப்போ நிலா வந்து சொல்லுவா, "அவ உங்கள ஓட்டுறா. நீங்க அது கூட தெரியாம சிரிச்சுட்டு இருக்கீங்க." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "என்னது என்னைய ஓட்டுறாளா?" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவ முன்னாடி ஒரு சேர் இருக்கும். அதில உட்காந்துட்டு சொல்லுவான், "சரி, சரி அவ பாட்டுக்கு ஓட்டிட்டு போறா. என் ஒய்ஃப பார்க்க வந்தத பத்தி தானே அவ சொல்றா. அது உண்மை தானே." அப்படின்னு அவன் சொல்லுவான். அதுக்கப்புறம் நிலா கிட்ட கேட்பான், "என்ன நான் உள்ள வரும்போது சேரன் அண்ணா பேச்சு அடிபட்டுச்சே, என்ன விஷயம்?" அப்படின்னு சொல்லி நிலாக்கிட்ட கேட்பான். "இல்ல, சேரன் அண்ணன் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து குடுத்தாங்கல்ல, அதுக்குள்ள காசு அவங்க இன்னும் குடுக்கவே இல்ல. ஆனா இப்ப இது கரெக்ஷன் மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க." அப்படின்னு சொன்னோனே, "சரி நான் வேணா அந்த பேமெண்ட்ட வாங்கி உனக்கு குடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணட்டா?" அப்படின்னு சொல்லி கேட்பான். "அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீங்க எதுவும் செய்ய வேண்டாம்." அப்படின்னு சொல்லி சொல்லிருவா. பக்கத்துல போயிட்டு பெரிய சாக்லேட்ட குடுப்பான். அப்ப குடுத்துட்டு இருக்கும்போதே அங்கருந்து திவ்யாவும், சோபனாவும் வருவாங்க. "என்ன சாக்லேட்டா? அவளுக்கு மட்டும் தானே, எங்களுக்கெல்லாம் கிடையாதா?"
அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ₹1 சாக்லேட்டை 2 பேத்துக்கும் குடுப்பான். அப்போ திவ்யா சொல்லுவா, இதெல்லாம் நாங்க சின்ன பிள்ளையில சாப்பிட்டது அப்படின்னு சொல்லும்போது, சரி சின்ன பிள்ளையில சாப்பிட்டாலும் இப்போ அது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருதுல்ல அப்படின்னு சொல்லும்போது, சோபனா சொல்லுவா, ஆமா, ஆமா கரெக்ட்டா சொல்லிட்டீங்களே எப்படி புரிஞ்சுது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்பா. அப்போ அவன் சொல்லுவான், எனக்கு பொண்ணுங்க மனசுனாலே நல்லாவே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்ட்டயும் பேசிட்டு இருக்கும்போது, நிலா அப்படியே கோவத்துல அப்படியே பார்ப்பா. என்ன முறைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நிலா முறைக்கிற அப்படின்னு சொல்லிடும்போது, தேவையில்லாம இப்ப எதுக்கு அவகிட்ட போய் வலிஞ்சு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவ சொல்லுவா. ஓ! உனக்கு பொசசிவ் ஆகுதா அப்படின்னு கேட்பான். அதெல்லாம் ஒண்ணும் ஆகல. எந்திரிச்சு கிளம்புங்க அப்படின்னோனே, அப்ப சரி நீ வா வாசல் வரைக்கும் வந்து என்னைய வழி அனுப்புனோனே இவன் கூட்டிட்டு போயிருவான் அவள. அப்புறம் நிலா வந்து வெளிய போய் வாசல் வரைக்கும் நின்னு சோழன அனுப்பி வச்சுருவா. சேரனுக்கு வந்து சந்தா கால் பண்ணுவா. கால் பண்ணிட்டு சொல்லுவா, எனக்கு இவங்க பயமா இருக்கு. டெய்லி இப்ப கல்யாணத்த பத்தி ரொம்ப சிவியரா பேச ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி, சரி நீ கவலைப்படாத. அப்படிலாம் அவசரப்பட்டுலாம் வந்து கல்யாணத்த நடத்திட முடியாது. கல்யாணம்னு சொல்லி உனக்கு சொல்லிட்டாங்கன்னா, எனக்கு நீ சொல்லிரு. உன்னைய எப்படியாவது நான் கூட்டிட்டு வந்துர்றேன். அனிஷ் பையன் அங்கே தானே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சேரன் கேட்பான். ஆமாம் அவர் இங்கே தான் இருக்காருன்னொடனே, சரி நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லுவார். அந்த சமயத்தில் யாரோ வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அனிஷ் தான் வருவான். உடனே சேரன் வந்து அவங்ககிட்ட பேசுவான். பேசிட்டு, என்ன அனிஷ் எப்படி இப்போ ஏதோ சந்தா ரொம்ப பயப்படுறா கல்யாணம்லாம் சொல்லிட்டு இருக்காளே அப்படின்பான். அப்போ அனிஷ் சொல்லுவான், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, கல்யாணம்லாம் ஒன்றும் ஏற்பாடு பண்ணலை அப்படின்னு அவன் சொல்லும்போது, சந்தா வந்துட்டு எதுக்கு இப்படி போய் சொல்கிறேன்னு சரியை காட்டிட்டு இருப்பான். அப்போ அவன் தட்டி விட்டுட்டு சொல்லுவான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை பையா, இங்கே நான் இருக்கேன் நான் பார்த்துக்கிறேன், அவள் தான் பயந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, எதுனாலும் கொஞ்சம் முன்னுக்கூட்டியே சொல்லிடு அனீஷ் அப்படின்னு சொன்னேன். சரி பையா நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை வச்சுருவான். வச்ச பிறகு சந்தா சொல்லுவா, என்ன நீ அவங்கக்கிட்ட போய் பொய் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அதில் இப்போ உனக்கு இவங்க எங்கே ஏற்பாடு பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ டெய்லி இப்போ கல்யாணத்தை நடத்துறதுக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்களே உனக்கு அது தெரியாதா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நீ தேவையில்லாமல் அவங்கள பயம் காட்ட வேண்டாம், அவங்க வந்து ரொம்ப பயந்துடுவாங்க எல்லாரும், அதனால் நம்ம இப்போ சொல்ல வேண்டாங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன் அப்படிம்போது, அப்ப இங்கே கல்யாணத்த ஏற்பாடு பண்ணிட்டுருக்காங்களே, அது மட்டும் எனக்கு பயம் இல்லையா? உனக்கும் அது ஓகே தானா? அப்படின்னு அவ கேட்பா. அப்போ அனீஷ் வந்து ஒண்ணுமே சொல்லாம அவன் பாட்டுக்கு கிளம்பி போயிருவான். சந்தா இங்க வந்து அப்படியே சோகமா அப்படியே உட்காந்துருப்பா. அங்க சேரனும் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி இன்னைக்கு அய்யனார் துணை சீரியல் முடிஞ்சது. வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.